வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கைடிங். நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். வேணுன்றவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. நான் பிளேலிஸ்ட்டில் டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த லெசனை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 4ல் கல்வி கண் திறந்தவர். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா 3 பிரீஃபாக பிரிச்சிடலாம். காமராசரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன, அடுத்து காமராசரோட கல்வி பணிகள் என்ன, தமிழக அரசு காமராசருக்கு என்ன பெருமைகள் சேர்த்திருக்கு, இவ்வளோதான் இந்த லெசனு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். காமராசரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னா, இவரை என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், கல்வி கண் திறந்தவர். திரும்ப சொல்றேன், பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், கல்வி கண் திறந்தவர். இது எல்லாமே காமராசரோட சிறப்பு பெயர்கள். அடுத்து காமராசரோட கல்வி பணி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தான் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். காமராசர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். இவர் இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காரு. மதிய உணவு திட்டத்தையும் இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. சீருடை திட்டத்தை ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருக்காரு. பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்காரு. கிளை நூலகத்தை தொடங்கி வச்சிருக்காரு. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இது எல்லாத்தையுமே தொடங்கியிருக்காரு. இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காரு, அதாவது கட்டாய கல்வி. அதே மாதிரி மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், பள்ளி மறுசீரமைப்பு மாநாடு, கிளை நூலக தொடக்கம், இது எல்லாத்தையுமே காமராசர் பண்ணியிருக்காரு. இப்போ காமராசருக்கு தமிழக அரசு என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரையில் இருக்க யூனிவர்சிட்டிக்கு காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நடுவண அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. நடுவண அரசு 1976 பாரத ரத்னா விருது காமராசருக்கு வழங்கியிருக்கு. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இது இரண்டுத்தையும் அரசுடைமை ஆக்கியிருக்கு. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இது இரண்டுத்தையும் அரசுடைமை ஆக்கியிருக்கு. அதுக்கப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சிலை நிறுவியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் காமராசருக்கு ஒரு சிலை நிறுவியிருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திலையும் காமராசர் பெயர் வச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கும் காமராசர் பெயர் வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்போனா 2/10/2000 2/10/2000 அன்று கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியவர் பெரியார். காமராசருக்கு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியவர், காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியவர் பெரியார். இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15, காமராசர் பிறந்த நாள் எனது ஜூலை 15, அதை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். கல்வி வளர்ச்சி நாளாக யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம்? காமராசரோட பிறந்த நாளை. அதே மாதிரி 1 மைல் தூரத்திற்கு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துக்கு நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துக்கு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு காமராசர் சொன்னார். இப்போ புக் பேக்கில் இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னா பசி இன்றி, இதை எப்படி பிரிப்போம்னா பசி கூட்டல் இன்றி. பசி இன்றி எப்படி பிரிப்போம்? பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு எப்படி பிரிப்போம்னா படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பு கூட்டல் அறிவுன்னு பிரிப்போம். அதே மாதிரி காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறு எப்படி சேர்த்து எழுதுவோம்னா காட்டாறு. காடு கூட்டல் ஆறு எப்படி சேர்த்து எழுதுவோம்? காட்டாறு. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் லெசனை படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.